ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னால் ஜாவா ஸ்கிரிப்டில் பேசிக்காக எல்லாமே 64 பிட் ஃப்ளோட்டிங் இன்டீஜராக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃப்ளோட்டிங் நம்பராக ஸ்டோர் பண்ணுறோம். இன்டீஜரில் ஃப்ளோட்டிங் நம்பராக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ பைனரி, அதாவது பிட்வைஸ்னாலே நம்ம பைனரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைனரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த 64 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் என்ன ஆகுதுன்னா 34 பிட் பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக் 64 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்தளவில் இப்படி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் அண்டு, ஆறு, எக்ஸார், நாட்டு அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அண்டை பொறுத்தளவில் எப்போ வந்து ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ஹையாக வரும். அதர்வைஸ் அவுட்புட் வந்து லோவாக தான் இருக்கும். ஆரை பொறுத்தளவில் எய்தர் ஆஃப் த இன்புட் வந்து ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும், இல்லைன்னா அவுட்புட் லோவாக இருக்கும். நாட்டை பொறுத்தளவில் நமக்கு இன்புட் அப்படியே டாகிள் பண்ணி விட்டுரும். இந்த நாட்டில் மட்டும் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. நம்ம யூஸ்வலாக வந்து டாகிள் மட்டும் பண்ணிடுவோம், அப்போ டாகிள் பண்ணிட்டா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும் அப்படின்னு நினைப்போம். பட் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது இந்த நாட்டை பொறுத்தளவு ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் எக்ஸாரை பொறுத்தளவில் போத் ஆஃப் த இன்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போ வந்து ரெண்டு இன்புட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்கும், அதர்வைஸ் அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தளவு நமக்கு என்ன பிட்டு கொடுத்துருக்காங்க, எத்தனை டிஜிட் வந்து மூவ் பண்ண, எத்தனை பிட்டை மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம இங்கே மொத்தமாக இதை பார்க்கும்போது கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த நாட்டு அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகேவா? தென் இப்போது வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தாச்சு. ஸோ அந்த 5 என்ன பண்ணிட்டேன்னா பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். 0101 கன்வெர்ட் பண்ணிட்டேன். தென் 6 வந்து 0101 கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் எப்போ வந்து ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்கோ அப்போ வந்து எனக்கு அவுட்புட் ஹையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0, செகண்ட் ரெண்டுமே ஹையாக இருக்குது 1, தேர்டு வந்து 0, ஃபோர்த்தும் 0 தான். ஓகேவா? இதை மறுபடியும் பேக் 64 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 4. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஆரை பொறுத்தளவில் எய்தர் ஆஃப் த இன்புட் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 0, செகண்ட் வந்து ஹை இருக்குது, ஸோ 1, தேர்டும் ஹை இருக்குது 1, ஃபோர்த்தும் ஹை இருக்குது 1. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த நாட்டை பொறுத்தளவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது நான் -0ன்னு கொடுத்துருக்கேன். சாரி, -0ன்னு கிடையாது, நெகேஷன் ஆஃப் 0 விச் மீன்ஸ் நாட் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இதுக்கு நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம திங்க் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, ஸோ 0 0 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு இதை டாகிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 1 1 இந்த மாதிரி கிடைக்கும். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி 4 0 இருக்குது, நமக்கு வந்து 4 1 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் அதுதான் கிடையாது. இந்த நாட்டை பொறுத்தளவில் இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி 32 பிட் ஆஃப் 0 இருக்கும். இது டில் எது வரைக்கும் போகும் அப்படின்னா, சாரி, இந்த மாதிரி 32 பிட் இதை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இங்கே 32 பிட் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 32 பிட் இருக்குது. இந்த மாதிரி 0 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து இது மாதிரி குறைஞ்சிட்டே வரும். 1, அப்புறம் இந்த மாதிரி 1 1 0, அதுக்கப்புறம் 1 0 1 இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது ஸோ இந்த இதை நம்ம என்ன சொல்கிறோம், 0ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 0லேருந்து ஆரம்பித்து அப் டு த மேக்ஸ் இந்த 32 பிட்டோட வேல்யூ வரைக்கும் போகும். சம்திங் ஏதோ 2 4 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப் டு த மேக்ஸ் வரைக்கும் இந்த டிஜிட்டோட வேல்யூ போகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே இது என்ன சொல்லியிருக்கோன்னா 32 பிட் சைன்ட் இன்டிஜர்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போத்தவே பார்க்கணும். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டமும் பார்க்கணும், ஃப்ரம் பாட்டம் டு
டாப்பும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜீரோவை நெகேட் பண்ணுறேன். ஸோ இந்த 32 பிட்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த 32 பிட்டை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஹோல் நம்பரை 32 பிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜீரோவை நம்ம 32 பிட் பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 32 0 கிடைக்கும். ஓகேவா? இந்த 32 ஜீரோஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 32 ஜீரோஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 32 ஜீரோஸ்ன்னு நான் என்ன பண்ணுறேன், நாட் ஆப்ரேட்டரில் கொடுக்குறேன். ஸோ அந்த நாட் ஆப்ரேட்டரில் கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 32 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 32 1ன்றது என்னோட லாஸ்ட் பிட்டு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம 32 பிட் சைன்ட் இன்டிஜராக பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ ஜீரோலேருந்து அப் டு த மேக்ஸ் வரைக்கும் போகும். தென் அதே மாதிரி ஃப்ரம் த பாட்டம்லேருந்து 0 வரைக்கும் வரும். ஸோ இது இப்படி இருக்கும், மைனஸ் சம் நம்பர், சம் மேக்ஸ் நம்பர் 0, தென் ப்ளஸ் சேம் மேக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த லாஸ்ட் மேக்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்கோம்ல, ஸோ இதை வந்து ஸ்டார்டிங் 0லேருந்து கொண்டு வரோம். அதே மாதிரி இதை -1லேருந்து கொண்டு போவோம். இது -1ஆக இருக்கும், இது -2ஆக இருக்கும், இது -3ஆக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது மைனஸ்லேருந்து இந்த மைனஸ் மேக்ஸிமம் டிஜிட் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 0 என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இதுக்கு ஈக்குவலான சைன்டு பிட் என்னது, அதாவது சம் நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலான சைன்டு பிட் என்னது, இந்த 32 பிட்டு 1. ஸோ இந்த 0 நெகேஷன் ஆஃப் 0, நாட் ஆஃப் 0வோட எனக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா -1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 32 ஜீரோவையும் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 32 1 கிடைக்கும். அதோட அவுட்புட் என்னென்னா -1ன்னு எனக்கு கிடைக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் தான் இந்த இதை வந்து, அதாவது கான்செப்ட் இது தான். ஓகேவா? நம்ம வந்து கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்றது. இந்த 32 1க்கு ஈக்குவலான கடைசி வேல்யூ என்னது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பிட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ற, என்ன இன்டிஜர் கொடுத்துருக்கோம் அதுக்கு, அதுதான் கான்செப்ட்டு. பட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 0 இருக்குது, இந்த 0வோட +1 ஆட் பண்ணி அதை -1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாட் ஆஃப் 0 கேட்குறேன், நாட் ஆஃப் 0 கேட்குறேன். இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், அந்த பிட்டு அந்த டிஜிட் +1 இன்ட்டு -1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன வரும், நமக்கு -1ன்னு அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ 5னா 5 + 1 6. ஸோ 6 இன்ட்டு -1 -6. இதான் நாட் ஆஃப் 5க்கு வந்து அப்போ -6 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அந்த டிஜிட் +1 இன்ட்டு -1 இது வந்து நமக்கு வந்து அந்த நாட் ஆப்ரேஷனோட கரெக்டான அவுட்புட் கொடுத்துரும். பட் வந்து கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேவா? தென் இப்போது எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 பிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, 2 பிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிட் சேமாக இருக்குது, ஸோ 0. செகண்ட் பிட் சேமாக இருக்குது 0. தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் வந்து 3. ஓகேவா? அண்ட் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க, console.log சம் எக்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸோட பைனரி டிஜிட் நமக்கு தெரியும், சம் இந்த மாதிரி இருக்குது, 0 1 0 1 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லெட்ஸ் சே 4 பிட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டை லெஃப்ட் சைடு ஒன்று ஷிஃப்ட் பண்ணிடணும். லெஃப்ட் சைடு ஒன்று ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா இந்த 0 போயிடும். ஸோ ரைட்டில் ஒரு 0 ஆட் ஆயிரும். ஓகேவா? இதோட அவுட்புட் வந்து 10. ஓகேவா? இது எல்லாமே 32 பிட்டாக தான் இருக்கும். நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஷார்ட்டாக 4 டிஜிட் அந்த பைனரி ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். தென் console.log y right shift of 2.
இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஒய்யோட வேல்யூ 0 1 1 0. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம், ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ரைட் ஷிஃப்ட் இந்த சென்ஸ் இந்த ரைட்டில் உள்ள 2 டிஜிட்டும் ஒமிட் ஆயிரும். அதுக்கு பதிலாக நமக்கு முன்னாடி 2 0 வந்து ஆட் ஆகும். விச் மீன்ஸ் இந்த 0th பிட்டோட 2 0 ஆட் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், 1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணலாமா என்னென்ன இதுக்கு என்னென்ன நம்ம போட்டிருக்க லாஜிக்லாம் கரெக்டாக அப்படின்னு. ஸோ இது ரைட் ஷிஃப்ட்டு ஆர்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். தென் கீழே வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்குது, லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு அண்டுக்கு வந்து அவுட்புட் 4ன்னு வந்திருக்கு, நமக்கும் 4ன்னு வந்திருக்கு. ஆருக்கு 7ன்னு வந்திருக்கு, நமக்கும் 7ன்னு வந்திருக்கு. நாட்டுக்கு -1 எக்ஸாக்ட்லி. ஸோ நமக்கும் -1ன்னு தான் வந்திருக்கு. எக்ஸாருக்கு 3ன்னு வந்திருக்கு. ஸோ நமக்கும் 3ன்னு வந்திருக்கு. தென் ரைட் ஷிஃப்ட்டுக்கு 20ன்னு வந்திருக்கு. 20 எப். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா இப்போ எக்ஸோட ஆக்சுவல் பிட் என்னது 5. ஸோ நான் 5ன்னு வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ 5 ஏன் நமக்கு 20 கிடைக்கிது, ஸோ ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். சாரி. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஷிஃப்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து லெஃப்ட்டில் 2 பிட் ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட்டில் 2 0 ஆட் பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரே ஒரு 0 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ரைட்டில் வந்து 2 0 ஆட் பண்ணணும். இதோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து 20. ஓகேவா? ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது ரைட்டில் 2 ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா லெஃப்ட் பக்கம், அதாவது அந்த 0th பிட்டு கூட 2 டிஜிட் ஆட் பண்ணோம்ல, 2 0 ஆட் பண்ணோம்ல, அது மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட்டில் 2 பிட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ரைட்டில் 2 0 ஆட் பண்ணணும். ரைட்டில் 2 ஷிஃப்ட்டோ இல்லை சம் நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா லெஃப்ட்டில் அந்த கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து இதில் வந்து 2 ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 0 ஒமிட் ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம ரைட்டில் வந்து 2 0 சேர்க்கணும். ஸோ அப்போ வந்து 20ன்னு அவுட்புட் கிடைக்கும். கரெக்ட். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தளவில் நமக்கு 1, அது வந்து கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? That's all guys. This is all about JavaScript bitwise operators. Thank you.